ரொம்ப பதட்டமாக இருக்கிறதுனால அதை பேசணும்னு நினைக்கிறோம். ஜனவரி 2026 தொடங்கி முதல்ல 15 நாளில் மட்டும் டெல்லியில் 809 பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் படி. அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் தொலைஞ்ச 809 பேரில் கிட்டத்தட்ட 572 பேர் பெண்களாகவும் குழந்தைங்களாகவும் இருக்காங்களாம். இதில் 235 பேரை கண்டுபிடிச்சாச்சு. 572 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. வெறும் 15 நாளில் டெல்லியில் மட்டும், இந்தியா முழுவதும் இல்லை. சரி, என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தேடி பார்த்தோம்னா 2018லேருந்து 22 வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் 9,30,000 பெண்களும் குழந்தைகளும் காணாமல் போயிருக்காங்களாம். இவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, யார் கடத்துனா, இது என்னன்னு ஒன்றுமே புரியல. ரொம்ப பயமாக இருக்குது. 15 ஃபைல்ஸ் மாதிரி ஒன்று உலகளவில் நடக்குது, இந்தியாவில் இப்படி ஒன்று காணாமல் போகுதுன்னா என்ன பண்ணுறது? நம்ம தயவு செஞ்சு எல்லாரும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன அரசியல் இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன ஏது மாஃபியா கிஃபியா படங்களை காட்டுறதா தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல தோணும், தயவு செஞ்சு பத்திரமா இருக்கு. இப்போ இதில் பாதிக்கப்பட்ட வட மாநிலங்கள் நிறைய, நீ யோசிச்சு பாருங்களேன், போலீஸில் ஃபைலான கேசஸ் இது. ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்க, கண்டுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறவங்க, போலீஸை போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் தொலைஞ்சு போயிருப்பாங்க. பெருநகரங்கள் எப்படின்னா, கிராமங்களில் நம்ம வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்க வேண்டிய பெரிய பொறுப்பும் கட்டாயமும் எல்லாருக்கும் இருக்குது. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எல்லாரும் குழந்தைங்களை பெண்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. பாரத மாதாக்கு ஜெய் அப்படிங்கிறோம். இந்த பாரதமே தாய் தான், பெண் தாங்கிறோம். ஆனால் பெண்கள் காணாமல் போகிறாங்கிற செய்திக்கு தீர்வு கிடைக்காமல் இருக்குது. இதுக்கு இந்த தேசமும் இங்கே இருக்கிற என்னென்னமோ பெரிய பெரிய கிரைம் பியூரோலாம் சொல்கிறாங்க, அவங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்கன்னு தெரியல. ஒன்றே ஒன்று தான்.